அடுத்த க்ஷேத்திரம் 55வது க்ஷேத்திரம் திருப்பவளவண்ணர். காஞ்சிபுரத்திலே இருக்கிற பெருமாள் பிரவாளேசன்னு திருநாமம். பவழம், பவழ வர்ணத்தில் பெருமாள் இருக்கார், சிவப்பு வர்ணத்தில் இருக்கலாம். 4 யுகத்தில் பெருமாள் 4 வர்ணத்தில் சேவை சாதிப்பார். பாலி நீர்மை, செம்ப நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மை, 4 வர்ணம். கிருத்தயுகத்தில் வெள்ளையா இருப்பாராம். திரேதாயுகத்திலே பாலி நீர்மை, செம்ப நீர்மை, ஷஹப்பா இருப்பாராம். துவாபர யுகத்திலே மாந்தளிர் பச்சை வர்ணத்தில் இருப்பாராம். கலியுகத்திலே கருப்பா இருப்பாராம். இதுதான் 4 யுகத்தில் பெருமாளுடைய 4 வர்ணம். அதை போல ஷஹப்பு வர்ணத்தில் தான் இங்கே பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். 4 வர்ணம். இங்கே பிருகு முனிவருக்கும் அஸ்வினி தேவதைகளும் அவர்கள் பிரார்த்தனை கிளங்க பிரவாளேஸ்வரனாக இருக்கிறார். ஷஹப்பு வர்ணம். இந்த கோவிலில் இருக்கிற மண்டபத்துக்கு காஞ்சி தேவப்பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் அன்னைக்கு எழுந்துருளி கொஞ்ச நேரம் இங்கு இருக்கிறார்.